இருக்குது தெரியுமா? சொர்க்கம்னா என்ன தெரியுமா? இதுதான். இந்த உலகத்தில் இப்போதைக்கு நான் மட்டும்தான் இருக்கேன். அத்தனை ஒரு நிம்மதி எனக்கு தான் சொந்தம் இந்த நிமிஷத்துக்கு. இந்த சவுண்டு, அந்த சைடு பேர்ட்ஸ் சவுண்டு, இங்கே காற்று, இந்த மலை மேலே உக்காந்து இருக்கிறது, இங்கே யாருமே இல்லை. ஒரு நிம்மதியாக சந்தோஷமாக ரீபார்ன் ஆன மாதிரி இருக்குது. ஹலோ, வெல்கம் டு ஏம் பயணம். இன்றைக்கி ஏம் பயணம் வந்து திருவண்ணாமலை. திருவண்ணாமலை என்ன எங்களுக்கு என்ன புதுசாக, நாங்கள் தான் அடிக்கடி போகிறோமே அப்படின்னு நினைக்காதீங்க. எத்தனை பேர் நீங்கள் திருவண்ணாமலை போயிட்டு கிரி பிரதட்சணம் மட்டும் பண்ணி கோயிலில் தரிசனம் பண்ணி ரிட்டர்ன் வந்திருக்கீங்க? ஸோ எத்தனை பேர் இந்த ஸ்ரீ ரமணா ஆசிரமம் அண்ட் ஸ்கந்தாசிரமம் பார்க்காம வந்திருக்கீங்க? ஸோ அந்த மாதிரி யாராவது இருந்தால் இந்த வீடியோ ஃபுல்லாகவே எண்ட் வரைக்கும் பாருங்கள். யாராவது நாங்கள் ஆசிரமம் விசிட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு இருந்தால் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் என்னான்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பகவான் ஸ்ரீ ரமண மகர்ஷி ஆசிரமம் வந்து அர்லி மார்னிங் 5:30க்கு எவ்ரிடே ஓப்பன் ஆகும். நான் வந்து இங்கே 6 o'clock ரீச் ஆனேன். நம்ம கிரிவலம் ஸ்டார்ட் பண்ணி சுற்றும்போது நம்மளுக்கு ஒரு 2-3 கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸ்லேயே இந்த ஆசிரமம் ரைட் சைடில் வரும். ஸோ இங்கே நிறையா பேர் கிரிவலம் சுற்றும்போது டயர்ட்னஸில் வந்து இங்கே கொஞ்சம் நேரம் வந்து உக்காந்து ரிலாக்ஸ் பண்ணி மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இங்கத்துலேருந்து நான் எதுவுமே பேச மாட்டேன், எல்லாமே நீங்கள் பாருங்கள், நான் அப்புறமா சொல்கிறேன் என்னான்னு. இங்கே நான் எதுக்காக எதுவுமே பேசாமல் வெறும் ரா வீடியோவாக உங்களுக்கு நான் போட்டிருக்கேன் தெரியுமா? எதுக்காகனாக்கா அங்கே இருக்கிற சைலன்ஸ் உங்களுக்கு புரியணும். அது நான் சொல்கிறத விட நீங்கள் அது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாதான் அது உங்களுக்கு புரியும். அங்கே மெயின் வந்து சைலண்ட்டாக இருக்கணும். அதை தான் அங்கே வந்து எல்லா இடத்துலையும் போர்டு வச்சுருக்காங்க. அங்கே ஃபாரினர்ஸ் கூட நம்ம பேசிகிட்டு இருந்தால் நம்மளுக்கு வந்து அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படியே நம்ம அந்த மெடிடேஷன் ஹால்லேருந்து வெளியில் வந்தால் இங்கே வந்து ஸ்ரீ ரமண மகர்ஷி அவங்களோட சின்ன வயசுலேருந்து எல்லாமே ஃபோட்டோஸ் ஒரு 3 ரூமுக்கு வச்சுருப்பாங்க. ஸோ எல்லா ஃபோட்டோஸும் நம்ம இங்கே பார்க்கலாம். அவங்களோட ஹிஸ்ட்ரி ஃபுல்லாகவே இந்த ஃபோட்டோஸ் மூலியமாக தெரியும். அது இந்த ரூம் வந்து இவர் இருந்தால் அண்ட் இறந்து போன பெட் இது. ஸோ அந்த ரூமில் அவங்களோட எல்லா திங்ஸு யூஸ் பண்ண திங்ஸ் எல்லாமே வச்சுருக்காங்க. நம்ம இப்போ கூட போய் பார்க்கலாம். அண்ட் இதெல்லாமே ஆசிரமம் சுற்றி இருக்கிற அட்மாஸ்ஃபியர் இப்படி இருக்கும். இங்கே வாஷ்ரூம்ஸ் இருக்குது, அதுக்காக போயிட்டு இருக்க. ரொம்ப க்ளீனாகவே இருக்குது, ரொம்ப நீட்டாக மெயின்டைன் பண்ணுறாங்க. அண்ட் இந்த செடி என்ன தெரியுமா? இங்கே நான் வந்து ஒரு அதிசயமாக பார்த்ததுனாக்கா இது ஒன்று தான். இந்த செடி மருதாணி செடி. எவ்வளோ பெரிய மருதாணி செடினா, நீங்கள் இந்த மாதிரி இவ்வளோ பெரிய மருதாணி செடி நீங்கள் எப்பயாச்சும் பார்த்துருக்கீங்களா? நான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன், உண்மையாக சொல்கிறேன். இந்த செடி கீழே ஒரு மலை ஏதாவது வந்து நின்னா ஒரு 10 பேர் நிற்கலாம். அவ்வளோ பெரிய மருதாணி செடி ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். இங்கே பாருங்க பீகாக்கு. இங்கே இருக்கிற இந்த பீகாக்கும் இல்லை மற்ற அனிமல்ஸ் ஏதாவது இருந்தால் அது எதுவுமே யாருமே கொண்டு வந்து இங்கே வளர்க்கலை. காட்டிலேருந்து தானாக இந்த ஆசிரமத்துக்கு வந்து சேர்ந்துருக்கு. அப்படின்னா இந்த நேச்சருக்கு தெரியும் இங்கே இருக்கிற இந்த அருணாச்சல சிவன் வந்து இந்த ரமண மகர்ஷி ஒரு ரூபத்தில் இங்கே இருக்காங்க, இந்த ஆசிரமத்தில் இருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கும் அந்த நேச்சருக்கும் தெரியும். அதனால் அவங்களா தேடி வந்து இங்கே இருந்தாங்க. இதுக்கு முன்னாடி நிறையா இருந்துச்சு. இப்போதைக்கு நான் இது மட்டும்தான் பார்த்தேன். ஸோ இதெல்லாம் பார்த்து முடித்ததுக்கப்புறமா நான் ஸ்கந்தாசிரமத்துக்கு போகிறேன். ஸ்கந்தாசிரமம் வந்து 8:30 மணிக்கு தான் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த ரூட்டில் தான் போகணும். இடத்துலேருந்து 1.5 கிலோமீட்டர் மேலே நம்ம ஏறணும். இந்த ஸ்கந்தாசிரமம் வந்து ரமண மகர்ஷி அவங்களோட சிஷ்யர்து. ஸோ
ஸோ ஒருத்தர் வந்து அவங்களோட சிஷ்யர் நிறையா பேரே இருக்காங்க. அதில் ஒருத்தர் மட்டும் அவருக்கு வந்து ரொம்ப அங்கே அவங்களோட சாப்பாட்டுலேருந்து அவங்களுக்கு தேவையானது எல்லாமே கூடவே இருந்து மொத்தமாக அவர் டேக் கேர் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ரொம்ப நம்பிக்கையான ஒரு சிஷ்யர். அவருக்கு இருக்கிறதுக்காக ஒரு வீடு இல்லைன்னு சொல்லி அவருக்காக இந்த மலை மேலே ஒரு வீடு கட்டி அவருக்கு தண்ணி வசதி எல்லாமே மலை மேலேயே பண்ணி கொடுத்து அதுக்கு ஸ்கந்தா, அவரோட சிஷ்யரோட பேர் வந்து ஸ்கந்தா. ஸோ அந்த பேரை இந்த மலைக்கு வச்சுட்டு ஸ்கந்தாசிரமம் அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க. இந்த நேச்சரோட சவுண்டு கேட்குறதுக்காக நான் நடுவில் வந்து சில ரா வீடியோஸ் அப்படியே போட்டிருக்கேன் வாய்ஸ் இல்லாமல். இந்த ஸ்கந்தாசிரமத்துக்கு பார்த்திங்கல்ல சுற்றி ஃபுல்லு காடு தான். மலை ஏறணும் 1.5 கிலோமீட்டர் கீழேருந்து மேலே இப்படி இருக்கும். மலை ஏறணும். ரூட்டு ஃபுல்லாகவே கல்லாக இருக்கும். ஸ்லிப்பர் இதெல்லாம் ஷூ எதுவுமே போடக்கூடாது, வெறும் காலில் தான் ஏறணும். காலெல்லாம் குத்துது, ரொம்ப டயர்டாக இருக்குது, ப்ரீத்து கூட எடுக்க முடியல. நீங்கள் ஏதாவது இந்த மலை ஏறணுன்னாக்கா ஸ்கந்தாசிரமத்தை போகிறதுக்கு லக்கேஜ் பேக் எல்லாமே கீழே வச்சுட்டு வந்துடுங்க. எனக்கு இடம் இல்லை வைக்கிறதுக்கு, நான் தனியாக தானே வந்தேன். இங்கே கவுண்டர்ஸ் லாக்கர்ஸ் எதுவுமே இல்லை. அதனால் என் பேக் நானே கேரி பண்ணிவிட்டு வந்துட்டு இருக்கேன். ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இவ்வளோ தூரம் நடந்து 1/2 கிலோமீட்டர் தான் வந்திருக்கோம். இன்னும் 1 கிலோமீட்டர் இருக்குது. என்கிட்ட தண்ணி போட இல்லை, காலி ஆயிடுச்சு தண்ணி. நடந்து டயர்டானா குடிக்கிறதுக்காக இங்கே நடுவில் அங்கங்கே ஷாப்ஸ் இருக்கும். இந்த மாதிரி ஜூஸ், லெமன் ஜூஸ், வாட்டர் பாட்டில்ஸ் எல்லாம் சேல் பண்ணுவாங்க. ஏன் இப்படி மூச்சு வாங்குற? இவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ மலை மேலே ஏறி நீ இவ்வளோ காட்டில் தனியாக போகிறது உனக்கு தேவையா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். இங்கே வர்றவங்க வந்து பெரிய பெரிய படிப்பு படிச்சிருக்கவங்க, பெரிய ஒரு பிஸ்னஸ் ஃபீல்டில் இருக்கிறவங்க, ஃபிலிம் ஸ்டார்ஸு, நிறைய பணம் வச்சுருக்கவங்க எல்லாருமே இங்கே வருவாங்க. எதுக்காக தெரியுமா? அவங்கக்கிட்ட எல்லாமே இருக்குது, ஆனால் நிம்மதி இல்லை. அந்த நிம்மதி தேடுறவங்க மட்டும்தான் இந்த பிளேஸ் தேடி வர முடியும். எவ்வளோ கஷ்டமானாலும் அது ஏறி போக முடியும். ஸோ அந்த நிம்மதி இங்கே கிடைக்கும். இங்கே நிறையா நீங்கள் கீழே வீடியோஸில் கூட பார்த்துருப்பீங்க, நிறைய ஃபாரினர்ஸ் தான் இருப்பாங்க. எங்கேயோ வேறு கண்ட்ரீஸ்லேருந்து தாண்டி இங்கே வருவாங்க. எதுக்காக? நிம்மதிக்காக. இங்கே மெயினாக நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டியது வந்து சைலன்ஸாக இருக்கணும். ஃபோன் கூட வந்து ஆஃப் பண்ணி வச்சுருக்கணும், இல்லைனா வால்யூம் கம்மியிலாவது வச்சுருக்கணும். யார்கிட்டையும் பேசக்கூடாது. கூட யாராவது வந்து அவங்கக்கிட்ட கூட நீங்கள் சத்தமாக பேசவே கூடாது. கம்ப்ளீட்டாக சைலன்ஸாக மௌனமாக இருக்கணும். இங்கே வந்து ஸ்ரீ ரமண மகர்ஷி அவர் வந்து மெயின் வந்து மௌனம். ஸோ அவங்கக்கிட்ட யாராவது வந்து ஒரு கேள்வி கேட்டால் மட்டும்தான் பேசுவாங்க. அதுவும் பேசுகிற விதத்தில் ஷார்ட்டாக அவங்களுக்கு புரிகிற மாதிரி ஷார்ப்பாக பேசிடுவாங்க. ஸோ நிறையா பேசுகிறது இல்லை, ரொம்ப சைலண்ட்டு. இங்கே கூட நம்ம அது ஃபாலோ பண்ணணும். அவரோட இன்னொரு பேர் வந்து காட் ஆஃப் சைலன்ஸ். ஸோ அது வந்து நம்ம கண்டிப்பாக 100% ஃபாலோ பண்ணணும். அப்படி ஃபாலோ பண்ண முடியாது, அட்லீஸ்ட் நான் ஃபோனில் பேசணுன்னாக்கா நீங்கள் கண்டிப்பாக வர வேணாம். எந்த கல் மேலே யார் இருப்பாங்களோ, எந்த செடிக்கெல்ல யார் இருப்பாங்களோ தெரியாது. எல்லோரும் மெடிடேஷனுக்காக தான் இங்கே வந்திருப்பாங்க. அதனால் நம்ம ரொம்ப சைலண்ட்டாக இங்கே மெயின்டைன் பண்ணணும். இங்கே அதிசயம் என்ன தெரியுமா? ஃபாரினர்ஸ் நம்ம இந்தியா தேடி வந்து இங்கே மெடிடேஷன் பண்ணுவாங்க. ஆனால் நம்ம இந்தியன்ஸு இது வந்து ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுக்கிறதுலையே பிஸியாக இருப்பாங்க. என்ன மாதிரி. ஷேம் ஆஃப் மீ. இங்கே உங்களுக்கு கேட்குதா பேர்ட்ஸு சவுண்டு? அண்ட் எங்கேயோ வாட்டர் ஃபால்ஸ் சவுண்டு வருது. எங்கேயோ தண்ணி சத்தம் கேட்குது. இட் மீன்ஸ் இங்கே எங்கேயோ வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது. இந்த மாதிரி காட்டில் முன்னாடி பின்னாடி யாருமே இல்லாமல் தனியாக நீங்கள் போகிறதுனா எப்படி உங்களுக்கு ஃபீல் ஆகும்? இங்கே சுற்றி யாருமே இல்லை. ஒரு வாட்டி இமேஜின் பண்ணி பாருங்கள். ரொம்ப நேரமாக தனியாகவே நடந்து ஆல்மோஸ்ட் கிட்ட ரீச் ஆனப்போ தான் சில பேரை நான் இங்கே பார்த்தேன். ஸோ இவங்க கூட இப்போ நான் போயிட்டு இருக்கேன். ரொம்ப கிட்ட வந்துட்டோம் ஆல்மோஸ்ட்டு. வெயிட். இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு ஏறி வந்ததுக்கு இதுதான் வந்து ஒரு அருமையான ஒரு சீனு நாங்கள் இங்கே பார்த்தது.
அவ்வளோ கஷ்டமும் ஒரு செகண்ட் கூட எனக்கு ஞாபகமே வரல. அவ்வளோ ஐ மீன் என்ன நானே மறந்து இது பார்த்துட்டு நின்றுட்டு இருந்தேன் அவ்வளோ சந்தோஷமாக. டோட்டல் ஃபுல்லாக வந்து திருவண்ணாமலை எல்லாமே வியூ வந்து இந்த ஒரு வியூ பாயிண்டில் நம்ம இங்கே பார்க்கலாம். அண்ட் மெயினாக இந்த 9 ராஜகோபுரம் இங்கே நம்ம பார்க்கலாம். டோட்டல் கோயிலோட வியூ பாயிண்ட் பார்க்குறதுக்காக இந்த மாதிரி ஒரு பிளேஸ் நம்மளுக்கு எங்கேயுமே கிடைக்காது. அவ்வளோ அருமையான ஒரு சீனிங்க. ஸோ இங்கே கொஞ்சம் நேரம் உக்காந்து ரிலாக்ஸ் பண்ணி மறுபடியும் ஒரு லைம் ஜூஸ் குடிக்கிறதுக்காக இங்கே வந்து இங்கே என்னன்னாக்கா ரொம்ப மங்கீஸ் நிறையாவே இருக்குது. அது ரொம்ப ஜிப்பெல்லாம் தானாகவே ஓப்பன் பண்ணி பேக்கில் இருக்கிறதெல்லாம் எடுத்துக்கும். ஸோ அதுக்கிட்ட மட்டும் நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். மற்றபடி அவ்வளோ ஒரு சந்தோஷமான இடம் இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லை. நிஜமாலுமே நெம்மதினா என்னன்னு கேட்குறவங்களுக்கு கூட்டிகிட்டு வந்து இங்கே காமிக்கலாம். இதுதான் உங்களுக்கு ஒரு பதில். மெயினாக வந்து இந்த டாப் வியூ பாயிண்ட்லேருந்து இந்த ராஜகோபுரம் 9 பார்க்கும்போது நம்மளுக்கு இங்கே அவ்வளோ நல்லா தெரியும். இங்கே வந்து சில பேர் வந்து ஃபாரினர்ஸ் இருந்தாங்க. அவங்க இன்னொருத்தர் யாரோ வந்திருந்தாங்க. அவங்க கிட்ட பேசிட்டு இருக்காங்க. நான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணேன். Golden experience. Girivalam Road, all around. It is around 14 or 15 kilometers. It was very good. See around. வியூ பாயிண்ட் எதிரில் தான் இந்த ஜூஸ் கடை. இந்த ஜூஸ் கடையிலேருந்து கொஞ்சம் முன்னாடி போனால் ஸ்கந்தாஷ்டிரமம் வந்துட்டோம் நம்ம. ஸோ இந்த ஸ்கந்தாஷ்டிரமம் வந்து வெறும் அவரோட சிஷ்யரது மட்டுமே இல்லை, ஸ்ரீ ரமண மகர்ஷி அவரோட அம்மா அண்ட் தம்பி கூட இங்கே தான் இருந்தாங்க. ஸோ அவங்க இங்கே தான் இறந்து போனாங்க. அவங்க சிஷ்யர் கூட இங்கே தான் இருந்தாங்க. ஸோ 3 பேரும் இங்கே தான் இருந்தாங்க. இங்கே 2 ரூம் இருக்குது. ஒன்று வந்து சிஷ்யர்து, இன்னொன்று வந்து ரமண மகர்ஷி அவரோட தாய் இது. ஸோ ரெண்டுமே வந்து மெடிடேஷன் ஹாலாக இருக்குது. 2 பேரோட ஃபோட்டோஸ் அங்கே வச்சுருக்காங்க, விளக்கேற்றிருப்பாங்க. ரெண்டுமே ரொம்ப காமாக இருக்கும். நிறைய பேர் அதுக்குள்ளே கூட உட்காந்து மெடிடேஷன் பண்ணுவாங்க. ஸோ இங்கே கூட நம்ம வந்து ஃபாலோ பண்ண வேண்டிய மெயின் விஷயம் என்னன்னாக்கா சைலன்ஸ். ஸோ கம்ப்ளீட்டாக இது வந்து மஸ்ட் அண்ட் ஷுட். யாருமே சவுண்ட் பண்ண வேணாம், பேச வேணாம். இங்கே தண்ணி வரது இல்லையா, இது வந்து இங்கே வீடு கட்டிட்டு அவங்களுக்கு கொடுக்கும்போது இங்கே தண்ணி ஃபெசிலிட்டிஸ் இல்லை. ஸோ இவங்களுக்காகவே தண்ணி அவங்க வந்து மகர்ஷி அவர்கள் க்ரியேட் பண்ணாங்க. அவங்களே வந்து வர வச்சது இது. இந்த தண்ணி எங்கேருந்து வரோன்னு சொல்லி கூட இது வரைக்கும் யாருக்குமே தெரியாது. ஏன்னா அங்கே தண்ணி ஃப்ளோ, வாட்டர் ஃப்ளோ எதுவுமே இல்லை. ஸோ ஆட்டோமேட்டிக்காக அந்த மலையிலேருந்து ஒருத்தருக்கு 2 பேருக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அவ்வளோ மட்டுமே வரும். நீங்கள் பாருங்கள். ஸோ நிறைய ஹெவி ஃப்ளோ கூட இருக்காது. இது ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம். அண்ட் இங்கே வந்து நிறைய பேர் வந்து கொஞ்சம் நேரம் உட்காந்து மெடிடேஷன் பண்ணி கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணி போவாங்க. இங்கே வந்து ஸ்ரீ ரமண மகர்ஷி அவரோட ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் அப்படியே இருக்குது. டெய்லி வந்து இந்த தண்ணியில் வந்து அவரோட சிஷ்யரோ அவரோ அவங்கள வந்து இங்கே குளித்து அந்த தண்ணியில் இங்கே விபூதி வச்சுட்டு இங்கத்துலேருந்து நேராக விருப்பேக்ஷா கேவ்ஸ்லேருந்து டைரெக்டாக ராஜகோபுரம் கோயிலுக்குள்ளே என்ட்ரி இருக்குது. ஸோ அந்த கோயிலுக்கு போகிறதுக்காக அவங்க வந்து இங்கே குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டு போவாங்க. ஸோ நிறைய பேர் வந்து பார்த்துட்டு ஒரு 5-10 நிமிஷம் இங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணி போவாங்க. நான் மட்டும் ஒரு கண்டினியூஸாக 3 to 4 hours இங்கே இருந்தேன். அங்கே விட்டு போகிறதுக்கு எனக்கு நிஜமாலுமே மனசு இல்லை. அது நிம்மதி நம்ம தேடி வந்தப்போ அந்த நிம்மதி நம்மளுக்கு அங்கே கிடைச்சிச்சு. அதை விட்டு போகிறதுக்கு நம்மளுக்கு எப்படி மனசு வரும்? இந்த தண்ணி இதெல்லாம் பார்த்து, இந்த நேச்சர் பார்த்து செம்மையாக இருந்துச்சு. உங்களுக்கு ஒன்று தெரியுமா, இங்கே நான் மட்டும்தான் இருக்கேன், வேறு யாருமே இல்லை. இப்போதைக்கு இது எல்லாமே என்னோடது. எவ்வளோ பீஸாக இருக்குது தெரியுமா? இந்த உலகத்தில் இப்போதைக்கு நான் மட்டும்தான் இருக்கேன். அத்தனை ஒரு நிம்மதி எனக்கு தான் சொந்தம். இந்த நிமிஷத்துக்கு செம்மையாக இருக்குது இந்த ஃபீல். இந்த சவுண்டு, அந்த சைடு பேர்ட்ஸ் சவுண்டு, இங்கே காற்று, இந்த மலை மேலே உக்காந்து இருக்கிறது, இங்கே யாருமே இல்லை. எப்படி இருக்குது தெரியுமா? எக்ஸ்ப்ரெஸ் பண்ணவே முடியாது. இதை விட சந்தோஷம் உலகத்தில் இன்னொன்று இருக்கவே இருக்காது. கண்டிப்பாக சொல்கிறேன். அவ்வளோ ஒரு நிம்மதியாக சந்தோஷமாக ரீபார்ன் ஆன மாதிரி இருக்குது. இதுதாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஸ்கந்தா ஆசிரமம்லேருந்து டாப் வியூ பாயிண்ட். மேலே டாப் எண்ட் பாயிண்டில் வந்து நான் இருக்கேன், தனியாக இருக்கேன், யாருமே இல்லை இங்கே. பாருங்கள், நான் நிம்மதி தேடி வந்தேன், அந்த கடவுள் டபுள் நிம்மதி கொடுத்தாங்க. யாருமே இல்லை, பீஸ்ஃபுல்லாக இருக்குது.
அந்த சைடு போனால் இப்படியே கீழே இறங்கி ஸ்டெப்ஸ் இருக்குது. அந்த கீழே இறங்கி இப்படி லெஃப்டில் போனால் நம்ம டைரெக்டாக வந்து ராஜகோபுரம் அந்த என்ட்ரன்ஸ் இருக்குது பாருங்களேன், அங்கே போயிடுவோம் டைரெக்டாக. பட் என்னோடய ஸ்லிப்பர்ஸ் இந்த ரமணா ஆசிரமம் என்ட்ரன்ஸில் ஸ்லிப்பர்ஸ் அங்கே வச்சுட்டேன். ஸோ நான் இப்படி ஷார்ட்கட்டாக போக முடியாது. நான் திரும்பி எப்படி வந்தேனோ அப்படி தான் போகணும். அது ஒன்றுக்காக கொஞ்சம் இதாகிடுச்சு. மற்றபடி எப்படி இருக்குது தெரியுமா? சொர்க்கம்னா என்ன தெரியுமா? இதுதான். அங்கே நீங்கள் ஸ்ட்ரைட்டாக பார்த்தீங்கன்னாக்கா ராஜகோபுரம் தெரியும் உங்களுக்கு. கேமராவில் சரியாக கேப்சர் ஆகலை, நான் நேரில் பார்த்தா கிளியராக பெருசாக தெரியுது. செம்மையாக இருக்குது. ஸோ இதுதாங்க ஃப்ரெண்ட்ஸ், திருவண்ணாமலையில் நீங்கள் எல்லாமே எப்போவுமே வந்து கிரிவலம் சுற்றிட்டு தரிசனம் பண்ணி போயிடுவீங்க. ஸ்ரீ ரமணா ஆசிரமம் அண்ட் ஸ்கந்தாசிரமம் நீங்கள் விசிட் பண்ணால் அவ்வளோ ஒரு நிம்மதி உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கு எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் இங்கே வந்த ஞாபகமே இருக்காது. கண்டிப்பாக தெரியுமா, நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். இப்போது எவ்வளோ ஸ்ட்ரெஸ், எவ்வளோ பிரச்சனை, எவ்வளோ ப்ராப்ளம்ஸில் வந்தாலும் இங்கே வந்தால் நீங்கள் ஆட்டோமேட்டிக்காகவே மறந்துடுவீங்க. ஆசமாக இருக்குது. இதுதான் இன்றைக்கி என் பயணத்தில் ஒரு அமேசிங் வீடியோ. எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் இன்னொரு இடத்துல என் பயணத்தை நம்ம கண்டினியூ பண்ணலாம். Until then, take care. Bye bye.